நீ இப்போது பிடித்து நிற்கிற எல்லாமே ஒருநாள் உன் கைகளிலிருந்து வழுந்து போகும். நீ என்றும் என்று நம்பிய மனிதர்கள் ஒருநாள் ஒரு காலத்தில் என்ற நினைவாக மாறிவிடுவார்கள். நீ பாதுகாத்த வீடு, நீ பெருமைப்பட்ட வேலை, நீ உயிரோடு நேசித்த உறவுகள் ஒருநாள் எல்லாமே நேரத்தின் முன் தோற்றுவிடும். நேரம் எச்சரிக்காது, வாழ்க்கை அனுமதி கேட்காது, மாற்றம் யாரையும் விட்டுப் போகாது. அந்த உண்மையை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டிக் கொள்ள இந்த கதை உங்களுக்காக. கடற்கரையின் அருகே ஒரு முதியவர் தினமும் அமர்ந்து கொண்டிருந்தார். அவரின் கையில் ஒரு சிறிய பெட்டி, அதில் ஒரு பழைய புகைப்படம், நின்று போன ஒரு கடிகாரம் மற்றும் இப்போது அவருக்கு சொந்தமல்லாத ஒரு வீட்டின் சாவி. ஒரு நாள் அங்கே விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் கேட்டான், தாத்தா, தினமும் இதையே பார்த்து கொண்டே இருப்பது ஏன்? முதியவர் மெதுவாக சிரித்தார். அந்த சிரிப்பில் மகிழ்ச்சி இல்லை, உண்மை இருந்தது. எதுவும் நிலைத்ததல்ல என்று நினைவூட்டிக் கொள்ளத்தான் என்றார் அவர். ஒரு காலத்தில் அவருக்கு பெரிய வீடு இருந்தது, சிரிப்பால் நிறைந்த குடும்பம் இருந்தது, நாங்கள் என்றும் உன்னுடன்தான் என்ற நண்பர்கள் இருந்தனர், பெருமை கொடுத்த தொழில் இருந்தது. ஆனால் வாழ்க்கைக்கு தன் திட்டம் இருந்தது. ஒரு நிதி புயலில் வீடு போனது, பணம் போனபோது நண்பர்களும் போனார்கள். என்றும் என்று சொன்ன மனைவி ஒரு நாளில் நினைவாக மாறினார். அவர் இறந்த நாளிலேயே அந்த கடிகாரமும் நின்றுவிட்டது. அவர் பிடித்து நிற்க முயன்றார், நேரத்தோடு போராடினார், இது மாறக்கூடாது என்று வேண்டினார். ஆனால் நேரம் யாருக்காகவும் நின்றதில்லை. பல ஆண்டுகள் கழித்து எல்லாம் இழந்த மனிதன் இன்னும் உயிருடன் இருந்தார். ஒரு மாலை கடலை பார்த்து கொண்டிருந்தபோது அவர் உணர்ந்தார், கடல் ஒரு அலை கூட தன்னிடம் வைத்துக் கொள்ளாது. அது எழுகிறது, பிரகாசிக்கிறது, மறைந்து விடுகிறது. ஆனால் கடல் அமைதியாகத்தான் இருக்கும். நாம் துன்பப்படுவதற்கு காரணம், அவர் சிறுவனிடம் சொன்னார், நமக்கு சொந்தமல்லாததை நிரந்தரம் என்று நம்புவதுதான். சிறுவன் கேட்டான், அப்படியென்னா எதையும் நேசிக்கக்கூடாதா? முதியவர் தலையசைத்தார். ஆழமாக நேசி, முயற்சி செய், கனவு காண். ஆனால் அதற்கு உன் உயிரையே கட்டிவிடாதே. இன்று உன்னிடம் இருப்பது நாளை ஒரு நினைவாக மாறலாம். அது துரதிர்ஷ்டமல்ல, அது வாழ்க்கை. சூரியன் மறைந்தது. முதியவர் புகைப்படத்தை பெட்டிக்குள் வைத்தார். இந்த முறை வலி இல்லை, ஏற்றுக்கொள்ளுதல் இருந்தது. அவர் கற்றுக்கொண்ட கடினமான உண்மை இதுதான்: எதுவும் நிலைத்ததல்ல. வெற்றி இல்லை, தோல்வி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, துக்கமும் இல்லை. எல்லாமே மாறும். அதனால் வாழ்க்கையை எதிர்த்து நிற்காதே, அதோடு ஓடு, அதோடு பாய்ந்து செல். ஏனெனில்